நல்ல பாட்டன் அப்படின்ற தலைப்பில் ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. நல்ல பாட்டன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா நம்ம பெரியார் ஐயா சொல்கிறாங்க. பெரியார் ஐயா பேச்சு இப்போ யூடியூப் புண்ணியத்தில் என்னாலும் கேட்க முடியுதுங்க. யார் வேணால் கேட்க முடியுது அவர் பேசுறது. அவர் எவ்வளோ அழகாக பேசுகிறாருன்னு தெரியுது. அவரோட கருத்துக்களை எப்படி வைக்கிறாருன்ட்டு மரியாதை குறைவாக பேசுறது, அநாகரிகமாக பேசுறது, இதெல்லாம் நான் பார்க்க முடியல. அண்ணாதுரை அவர்கள்லாம் அநாகரிகமாக பேசியிருக்காங்கன்னு கேள்விப்படுறமே தவிர அதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லை எங்கே நம்மக்கிட்ட வராமல் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு வீடியோக்கள் போடுறாங்க. அவரோட எதிர்ப்புக்கு என்ன காரணன்றதை விலாவரியாக சொல்லவும் செய்கிறார். அவரை தாண்டி அவரை தேவையில்லாத இடங்களை யாரும் புகுந்து வச்சிருக்காங்கன்னா அது செயற்கையானது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக தான் இருந்துட்டு போயிருக்காரு அப்படின்றது எனக்கு புரியுதுங்க. ஒரு பாசிச மனநிலை இருக்கக்கூடிய தக்குரிகள்ட்ட கொடுத்துட்டு நாம எல்லாரும் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கனவிலும் நினைத்து பார்க்க கூடாது. உச்சத்திலிருந்து வந்திருக்கேன், நொச்சத்திலிருந்து வந்திருக்கேன் அவராவது சொல்றாருன்னு அவர் பக்கம் நம்பிக்கை நம்ம வண்டியை திருப்பணும்னா திரும்பி பார்க்கும்போது நம்ம கூட பயணித்த எந்த தொடர்களும் இருக்க மாட்டாங்க. நல்ல மாட்டுக்கும் ஒரு சூடு தான், நல்ல அணிலுக்கும் ஒரு சூடு தான், நல்ல ஆமைக்கும் ஒரு சூடு தான். இப்போ இந்த தடவை தேர்தலில் பலமான போட்டி இருக்கு, உண்மைதான். யார் ஜெயிப்பான்றது நமக்கும் தெரியும். யார் பலசாலியோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. யார் வேர் விட்டு ஆலமரம் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தனிப்பெரும்பான்மை பெறும்போது தான் நம்ம சுயமாக நம்மளோட அதிகாரம் முழுக்க நம்மளே எடுத்துக்க முடியும். யாரு கூடயாவது கூட்டணின்னு சேர்ந்துட்டோம்னா அப்புறம் வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில்லற கட்சிகளெல்லாம் வந்து வெட்டி விடணும், அதை வந்து மக்கள் ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு புதுசாக யாராவது உள்ள திணிக்கிறாங்க பேசுறதுக்காண்டி, மேடை பேச்சாளர்ன்ற பேரில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரியாரை வச்சு இப்போ வடக்கு இருக்கிற கட்சி வந்து பெரியார் மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க வந்து திமுக ஆதரவாக பேசுகிற ஒரே ரீசன் தான். அவங்க அதை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த கட்சி வச்சுட்டே இருக்கிறது. ஆனால் அது ஒரு அப்படி செய்கிறதுக்காக பெரியார் அந்த கட்சி வச்சிருக்கல. ஒரு கட்சிக்காக தாங்கி பிடிக்கணும், அதுக்கு ஜால்ரா போடணுன்றக்காண்டி அந்த கட்சி அவர் நடத்தவே கிடையாது. அவருக்கு இப்படி நடக்கணும்னு தெரியும் செய்யாது. தெரிஞ்சிருந்தால் அந்த கட்சி அவரே கலைச்சிட்டு போயிருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் விளங்காத மனிதர்களை இந்த இதில் கொண்டு வரும்போது பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கட்சி மேலே ஒரு மரியாதை குறைவு தான் வருமே தவிர ஒரு வித எரிச்சல் தான் வருமே தவிர நல்ல சிந்தனை வராது. கொள்கை விளக்கம் கூப்பிடுறேன். உன் கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லிட்டேன். அந்த கொள்கை தலைவருடைய கொள்கையில கடவுள் மறுப்பு ஏன் இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தற்கொலையா இருந்துட்டு ஒரு கட்சியை வழிநடத்த போறேன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க இழிச்சலாம். விமர்சனம் வைக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு உண்டா நாயே முதல்லன்னு திருப்பிக்கிட்டு கேட்கணும்ல. என்ன சொல்லி இருக்கிறாருன்னு தெரியுமா நாயே உனக்கு? விளங்காத மனிதர்களை இந்த இதில் கொண்டு வரும்போது பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கட்சி மேலே ஒரு மரியாதை குறைவு தான் வருமே தவிர ஒரு வித எரிச்சல் தான் வருமே தவிர நல்ல சிந்தனை வராது. அதனால் இந்த மாதிரி தரங்கட்ட பசங்களை பேச வைக்காதீங்க. அது வந்து இப்போ நீங்கள் பேசுகிறது முதல்ல எல்லோரும் யூடியூப்பில் வந்து உட்காந்தா தான் தெரியும். நிறைய பேர் யூடியூப் பார்க்காதவங்க எவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்க. தாய்மார்கள் ஓட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்கெல்லாம் இந்த கன்றாவி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி தருதலைகளை பேச வைக்காதீங்க தயவுசெய்து. ஐயா, இந்த பையன் பேர் மில்டனாங்க. இவன் ஏதோ என் கொள்கையை எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் என்னோட கட்சியை நான் எப்பயோ களைச்சிட்டு போயிருப்பேன். இவ்வளோ நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வீணாக்குறானுங்களே இவனுங்க, வீணாக்குறானுங்களே.